Hi friends, எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமா இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்கிறதால தயவு செய்து என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாம் நல்ல இன்ஃபர்மேஷன் தான். நல்லா நம்ம மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக மேலே போகுது மார்க்கெட்டு. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தா நல்லா பாசிட்டிவாக நல்லா மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக பிட்காயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $66,000 வரைக்கும் போச்சு. 24 hours லோ பார்த்தீங்கன்னா $63,000 வரைக்கும் வந்தது. அந்த $2,000-3,000 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு அருமையான விஷயம். ஏன்னா ஹால்விங்க்கு அப்புறம் எப்போ சடனாக கீழே ட்ராப் ஆகும் அந்த மாதிரி இந்த வாட்டி நடக்கலை. கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாக தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறது கொஞ்சம் டவுன் ஆகும் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் மார்க்கெட் அப்படி இல்லை. ஆனால் எதுக்கும் நம்ம நாளைக்கு மண்டேலேருந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். ஏன்னா பிட்காயினுக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸு பார்த்தீங்கன்னா $67,000 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா $69,000. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா $70,000. இந்த $70,000 கிராஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக $75,000 மேலேயே போகும். கண்டிப்பாக நியூ ஆல் டைம் ஹை போகிறதுக்கு அடுத்த வாரம் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, அமெரிக்காவில் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு அமெரிக்கா செனேட்டில் ரெகுலேட் பண்ணோன்னு பிளான் பண்ணுறாங்க. அது ஏதாவது நாளைக்கு திங்கக்கிழமை நாளைக்கு சாயந்தரம் தெரியும். திங்கக்கிழமை நமக்கு அது அவங்க பண்ணுறாங்கிற மெசேஜ் வந்துட்டாலே மார்க்கெட் கிடுகிடுன்னு ஏறிடும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேபிள் காயின்ஸை மாத்திரம் ரெகுலேட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இந்த மாத கடைசிக்குள்ளே ஏதாவது நடக்கலாம், சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வேவ்ஸ் மாத்திரம் இருக்குது மார்க்கெட்டுக்கு. நல்ல பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட்டு. கண்டிப்பாக மேல் நோக்கி தான் போகுது மார்க்கெட் தவிர்த்து டவுன் சைடு வரல. ஏன்னா யூஸ்வலாக ப்ரீவியஸ் பிட்காயின் ஹால்விங்ஸ் பார்த்தப்போ சடனாக ஒரு ட்ராப் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2020 ஹால்விங் பண்ண அப்புறம் 6 மாதம் கழிச்சு 2021 பிட்காயின் ஆல் டைம் ஹைக்கு போச்சு. அப்போ நம்ம பார்த்தோம் $69,300 வரைக்கும் வந்தது, ஆல் டைம் ஹை வந்தது. அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் நமக்கு அதுதான் தெரியுமே, எல்லாம் நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகளால் கொஞ்சம் டவுன் ஆச்சு மார்க்கெட்டு. திருப்பியும் இப்போ நல்லா செட்டில் ஆகி அருமையாக இருக்குது. கன்ஃபார்மாக இங்கேருந்து நல்லா மேலே போகும் மார்க்கெட்டு. நல்லா பாசிட்டிவாக இருக்குது. இன்னொரு நியூஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹாங்காங்கில் இந்த மாதம் ஏப்ரல் 30 அன்னைக்கு பிட்காயின் ETF, ஸ்பாட் ETF, எத்தீரியம் ஸ்பாட் ETF இந்த ரெண்டுமே அங்கே ஹாங்காங் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது. இது ஒரு அருமையான செய்தி. கண்டிப்பாக இன்னும் பாசிட்டிவாக போகும். இப்போது நம்ம முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய ஷிபா காயினை பற்றி ஒரு நல்ல தகவல் இருக்குது. ஷிபா பட்ஸ்னு ஷிபா அவங்க சேர்ந்த கம்யூனிட்டி சேர்ந்த காயினு. அது NFTs அதெல்லாம் டீல் பண்ணுற காயினு. அது ப்ரீசேல்லையே அருமையான சேல் ஆச்சுன்றாங்க. நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது அதில். கண்டிப்பாக அது நல்லா ஏறும் அப்படின்றாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா
எந்த எக்ஸ்சேஞ்ச் இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது நம்ம யூனிஸ்வாப்பில் லிஸ்ட் ஆகிருக்கு. இன்னும் சில எக்ஸ்சேஞ்சிலலாம் லிஸ்ட் ஆகிருக்குன்றாங்க. அது ஏதாவது பாசிபிலிட்டி இருந்தால் வாங்கிக்கோங்க. நல்ல நியூஸ் இருக்குது, அதில் நல்லா ஏறுன்றாங்க. அது பற்றி இருக்கிற தகவல் என்ன இருக்கோ என்கிட்ட அது வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வைக்கிறேன், பாருங்கள். இது இல்லாமல் நம்ம மெமி காயின்ஸில் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய காயின்ஸு நல்லா பாசிட்டிவாக போகிற காயின் பார்த்தீங்கன்னா பாங் கொண்டு நல்லா போகுது. மெமி காயின்ஸ் எல்லாமே நல்லா போகுது, பாங் கொண்டு நல்லா போகுது. அப்புறம் ஃப்ளாக்கி ஒன்று நல்லா போகுது. அதுக்கப்புறம் பெப்பி காயின் கூட நல்லா ஏறுது. பெப்பி காயின் கூட பார்த்துக்கோங்க. அப்புறம் டாஜ் விஃபேட் இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் புக் ஆஃப் மெமி கூட பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலா பார்த்துக்கோங்க. காலா வந்து நல்லா ஏறுது, கண்டிப்பாக அது நல்லா பாசிட்டிவாக போகும். காலா ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் டாஜ் காயினில் இலான் மஸ்க் ஏதோ பண்ணுறாரு அவர், கண்டிப்பாக அதுக்கு மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. டாஜ் காயின் ஒன்று நல்லா மேலே போகும். அதுக்கப்புறம் XRPயில் ஒரு நியூஸ் இருக்குது. XRPயில் நம்ம ரிப்பிளில் ஹோல்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஏதோ இந்த வாரம் அவங்க லீகல் இஷ்யூ இருக்குதுல்ல, அது செட்டில் ஆகிடும் அப்படின்றாங்க. அது செட்டில் ஆகிடுச்சுன்னா அது கூட கண்டிப்பாக மேலே போகும், அது கூட பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாலிகான் மேட்டிக் ஒன்று பார்த்துக்கோங்க. அது நல்லா ஏறும், காயின் நல்லா மேலே ஏறும். அப்புறம் பால்கா டாட் வந்து நேற்று கூட சொல்லியிருந்தேன்னா 630 ரூபாய் 20 ரூபாயில் இருந்த காயின் தற்சமயம் 660 ரூபாயில் இருக்குது நம்ம இந்தியன் மணியில், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தீரியம் பார்த்துக்கோங்க. எத்தீரியம் யாராவது பெரிய ஆளுங்க வாங்கிறதா இருந்தால் நம்ம இந்தியன் மணியில் தற்சமயம் 2,85,000 82,000 கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம். அது 3 லட்சம் தாண்டி மேலே போகும். ஏன்னா ஹாங்காங்கில் லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா எத்தீரியம் ஸ்பாட் ETF லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஏப்ரல் 30 கண்டிப்பாக எத்தீரியம் மேலே போகும். எத்தீரியம் ETC எத்தீரியம் கிளாசிக் அது கூட பார்த்துக்கோங்க, அதுவும் நல்லா ஏறும். பிட்காயின் கேஷ் BCH அதுவும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஏறுற காயின்ஸு. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த காயின்ஸோடைய இமேஜஸ் வைக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் யூடியூப்பில் ப்ராப்ளமாக இருக்குது. அவங்க காப்பிரைட் இஷ்யூஸ் ரைஸ் பண்ணுறாங்க. அதால் நாங்கள் இந்த இமேஜஸ் வைக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வைக்க முடியுமோ அது வைக்கிறோம். அதுக்கு மேலே வைக்க முடியல, என்னால் முடியல. பார்க்கணும், போக ஏதாவது பர்மிஷன் கொடுக்குறாங்களா என்னன்னு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.